ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரியவா சரணம். மகாபிரியவா அவர்களின் தெய்வத்தின் குரல். வாழ்க்கை தரத்தை உயர்த்துறத விட வாழ்க்கைக்கான அர்த்தத்தின் தரத்தை உயர்த்துங்க. எளிமையான வாழ்க்கைய வாழணும். ஆசிரியர்கள் எல்லாரும் பாடங்களை ஆழமா படிச்சு மாணவர்களுக்கு விளக்கணும். அவங்களோட அறிவை விற்க கூடாது. பெற்றோர்கள் குருக்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நான்கிற ஆணவம், கோபம், ஆசை இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கை, பணிவு இரண்டும் இருந்தா வாழ்க்கை சிறக்கும். மாணவர்கள் உலக அறிவு எல்லாத்தையும் கவனம் சிதறாம கத்துக்கணும். உண்மை, அகிம்சை இந்த இரண்டும் தான் அடிப்படையான தத்துவங்கள். இந்து மதத்தோட பெருமை, நம்ம பண்பாட்டோட அருமை, கடவுளோட வடிவங்கள், வேத சாரம், வாழ்வியலின் இலக்கணம் இதையெல்லாம் பாமரரும் புரிஞ்சுக்கிற விதமா எளிமையா எடுத்து சொல்ற புத்தகம் தெய்வத்தின் குரல். மனிதனை தெய்வமா மாற்றும் தன்மை இந்த தெய்வத்தின் குரலுக்கு உண்டு. இத பலவிதமான டேப்கள்ல இருந்தும், கல்கி பத்திரிகையின் அருள் வாக்குல இருந்தும், பெரியவா பல்வேறு முறை ஆற்றிய உரைகள்ல இருந்தும் தொகுத்து எடுத்து எழுதியவர் திரு ரா கணபதி அவர்கள். இந்த தெய்வத்தின் குரல் புத்தகத்தை 7 பாகங்களா தொகுத்து மடத்தோட சார்பா வெளியீடு செஞ்சாங்க. இந்த புத்தகம் ஆன்லைன்ல இலவசமா கிடைக்கும். இந்த புத்தகத்தை ஒலி வடிவுல, அதாவது ஆடியோ புக் ஃபார்மேட்ல நம்ம யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க கமெண்ட்ல, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க படிக்கலாம். மகா பெரியவா செய்த மகத்தான செயல்கள். ஸ்ரீ சைலத்துல சங்கர மண்டபம்னு ஒரு பெரிய மண்டபம் உருவாக்குனாங்க. ஆதிசங்கரருக்கு பல இடங்கள்ல ராமேஸ்வரம், திருவிடைமருதூர், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், ரிஷிகேஷ், பத்ரிநாத், பெங்களூர், விசாகப்பட்டினம், திரியம்பகம், பிரயாக், குருட்சேத்திரம்னு பல இடங்கள்ல நினைவு மண்டபம் கட்ட உத்தரவு கொடுத்தார் மகாபெரியவா. ஒரு அற்புதமான சங்கர ஸ்தூபம் கேரளால உள்ள காலடியில பிரம்மாண்டமா நிறுவி இருக்காங்க. பெரியவா விஸ்வ ஹிந்து பரிஷத்ல உள்ள உறுப்பினர்கள் கிட்ட பேசுறது என்னன்னா, உங்களோட கிளைகளை இந்தியா முழுதும் பரப்பணும். உலகம் பூராமும் இருக்கிற இந்துக்களை நீங்க தர்ம வழியில நடத்தணும்னு சொன்னார். அணு விஞ்ஞானி டாக்டர் ராஜாராமன் பெரியவாவை சந்திச்சப்போ அவரை காத்யாயனா வார்த்திகா மற்றும் நாகார்ஜுனாவோட தத்துவத்தை நீங்க அவசியமா படிக்கணும்னு சொன்னார். மகா பெரியவாளும் கவிஞர் கண்ணதாசனும். மகா பெரியவா நாத்திகரா இருந்த கவிஞர் கண்ணதாசனை தன் அருள் ஊடுருவும் பார்வையால ஆத்திகரா மாத்தி, நீங்க இந்து மதத்துல உள்ள தத்துவங்களை பாமரரும் புரிஞ்சுக்கிற வகையில எடுத்து சொல்லணும், அது பல நன்மைகளை கொண்டு வரும்னு சொன்னார். பெரியவாவோட இந்த அன்பு கட்டளைய பொறுப்புணர்வோட ஏத்துண்டு அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டார் கவிஞர் கண்ணதாசன். எளிய நடையில எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்கிற வகையில அந்த புத்தகம் இருந்தது. மகா பெரியவாளின் பிடி அரிசி திட்டம். ஏழை எளிய கஷ்டப்படுற சாதாரண ஜனங்கள் மேல பெரியவாவுக்கு கருணை அதிகம். அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு உபயோகப்படும் வகையில ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டம் தான் பிடி அரிசி திட்டம். இதை செயல்படுத்த அவர் சொன்ன எளிய வழிமுறை என்னன்னா, ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தான் சமையல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய அரிசி எடுத்து அதோட 1 ரூபாயும் எடுத்து ஒரு பானையில போட்டு வச்சிடணும். இப்படி எடுத்து வச்ச அரிசி காசுகளை சேகரிக்க மடத்துல இருந்து சிப்பந்திகள் வந்து எடுத்துட்டு போய் பக்கத்துல உள்ள கோவிலுக்கு கொடுப்பாங்க. அந்த கோவில்ல அந்த சாதத்தை
புளி சாதம், தயிர் சாதம் இப்படி ஏதாவது ஒரு அன்னதானமாக்கி சுவாமிக்கு நைவேத்தியம் செஞ்சு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இதன் மூலமா அவங்க பசிய தணிக்கலாம். இத செய்யற உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னார். தானத்துல சிறந்த தானம் அன்னதானம்னு மகா பெரியவா எப்பவும் சொல்லுவார். இந்தியா சைனா போர் 1962. பெரியவாளின் அன்பு கட்டளை. 1962 வருஷம் இந்தியா சைனா எல்லை பிரச்சனை வந்தப்போ இந்திய அரசாங்கத்துக்கு இந்த போர் நிகழ்வுகளை சமாளிக்க தங்கம், அதாவது கோல்டு நிறைய தேவைப்பட்டது. அப்போ பெரியவா பக்தர்கள் எல்லார்கிட்டையும் நம்ம தேசத்தோட நலனுக்காக உங்களால முடிஞ்ச சின்ன அளவான தங்கத்தை அம்பாள் பேர்ல கோவிலுக்கு தானமா கொடுங்கோன்னு சொன்னார். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் அவங்கவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்தாங்க. நம்ம நாட்டோட எதிரிகளை அவசியம் தண்டிக்கணும், இதுல தயவு தாட்சண்யம் பார்க்க கூடாதுன்னு சொன்னார். இந்தியா பாகிஸ்தான் போர் 1965. பெரியவாளின் கருணை. 1965 வருஷம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது. அந்த சமயம் பெரியவா நம்ம படைகளுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமா எல்லா ஜவான்களுக்கும் ஹனுமான் சாலிசாவோட ஒரு பிரதிய இலவசமா கொடுக்க உத்தரவு போட்டார். சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்த காயம்பட்ட நம்ம வீரர்களுக்கு மகா பெரியவா ஆசீர்வாதம் செஞ்சு அவங்க சீக்கிரமா குணமடைய பிரார்த்தனை செஞ்சு ஒரு தங்க குவளையில தேனை கொடுத்து அனுப்பினார்.